This video sponsored by EduQuest. EduQuest offers skill-based course in digital marketing, star marketing, coding and more. Courses are available in both Tamil and English. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hello friends, இது உங்கள் ராஜா ஜாப் டியூப் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எஸ்எஸ்சியிலேருந்து வெளிவந்துள்ள எம்டிஎஸ் அதுக்கான அறிவிப்பு குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த போஸ்ட்டுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 27/6/2024 அன்னைக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31/7/2024. இதற்கான எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் 2024 அன்னைக்கு நடைபெறும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் டேட் பார்த்தீங்கன்னா 16/8/2024 டு 17/8/2024 வரை கொடுத்துருக்குறாங்க. அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த டேட்டில் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி தோராயமாக கொடுத்துருக்குறாங்க. எம்டிஎஸ்க்கு 4887, ஹவில்தாருக்கு 3439 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா 18 வயது முதல் 25 வயது வரை. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்ல சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹவில்தார் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 27 வயது வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிடெட் இருக்குது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கணும். அப்ளை பண்ணும்போது ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 1/8/2024 முன்னாடி நீங்கள் வந்து 10th வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ₹100. இதில் பார்த்தீங்கன்னா உமன் கேண்டிடேட்டும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ணுறதுலேருந்து விலக்களிக்கப்படுகிறதுன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா சீசன் 1ல் நியூமெரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக் அபிலிட்டிலேருந்து 20 கொஷின் கேட்பாங்க. மொத்த மார்க் பார்த்தீங்கன்னா 60 மார்க்கு. லிசனிங் அபிலிட்டி அண்ட் ப்ராப்ளம் சால்விங்லேருந்து 20 கொஷின் கேட்பாங்க. மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 60. இதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சீசன் 2 ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஷின் 75 மார்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் 25 கொஷின் 75 மார்க்கு. இதற்கு பார்த்தீங்கன்னா 45 மினிட் வந்து கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் எக்ஸாம் தான். இதில் நீங்கள் கட் ஆஃபில் வந்தீங்கன்னா நல்ல ஜாபு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதற்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் அபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பாடி மாஸ் பர்சன்டேஜ் ரேஷியோ அண்ட் ப்ராபரேஷன் ஒர்க் அண்ட் டைம் டைரக்ட் அண்ட் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் ஆவரேஜ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங்கில் general learning ability. The question will be broadly based on alphanumeric series, coding, decoding, analogy, following direction, similarity, difference, jumping, problem solving and analysis. அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், சிவில்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் என்வரன்மெண்ட் ஸ்டடி அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பேசிக் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், வொக்காபுலரி, கிராமர், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், சினோனிம், ஆன்டனிம்ஸ் அண்ட் கரண்ட் யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் சிலபஸ் அவங்களே கொடுத்துருக்குறாங்க. இந்த டாபிக் கவர் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து சிலபஸை பிளான் போட்டு படிச்சுக்கோங்க. இதற்கான கட் ஆஃப்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து நடைபெறும். அதில் பார்த்தீங்கன்னா மேலுக்கு பார்த்தீங்கன்னா வாக்கிங் வந்து 1600 மீட்டரை 50 மினிட்ஸில் நீங்கள் கிராஸ் பண்ணணும். ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் 20 மினிட்ஸில் அவங்க வந்து கிராஸ் பண்ணணும். மேலுக்கான ஹைட் பார்த்தீங்கன்னா 157.5 சென்டிமீட்டர் இருக்கணும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 81 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 152 சென்டிமீட்டர். வெயிட் பார்த்தீங்கன்னா 48 kg வெயிட் வந்து இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. தகுதியும் விருப்பம் உள்ள விண்ணப்பதாரர்கள் இப்போதைக்கு விண்ணப்பிக்கலாம். இது போன்ற வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.